வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான கார்ன் கேப்சிகம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நீங்க சப்பாத்தி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு அது 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஷாஹி ஜீரா சேர்த்து வணக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியது, பொடியா நறுக்கிய 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம், இந்த அளவுக்கு வணங்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. 1 கப் தக்காளி விழுது. நான் இன்னைக்கு 7 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க உங்க கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இந்த ரெசிபிக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் தாங்க சேர்த்திக்கணும். அதுக்கு தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கு. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. குடைமிளகாய் 1 கப், ஸ்வீட் கார்ன் 1 கப் சேர்த்து கலக்கிக்கோங்க. அரை கப் தண்ணீர் சேர்த்திக்கோங்க. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தான் கிரேவி இருக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் துருவி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து கலக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கார்ன் கேப்சிகம் கிரேவி ரெடி. கொஞ்சமா மேல பன்னீர் துருவிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.